பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்தியா தில்லுமுள்ளு நாடாக இருக்கிறதுக்கும், தில்லாலங்கடி வேலை செய்வதற்கும், அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், கருப்பு பணம், கள்ளப்பணம் என பல்வகை மோசடிகள், பல்வேறு குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்தியாவில் இந்திய குடிமக்களுக்கு குடியுரிமை அட்டை இல்லாதது தான் காரணம். ஆதார் அட்டை என்பது சும்மா ஒரு அடையாளமே தவிர, ஆதார் அட்டையை குடியுரிமை அட்டையாக மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யலாம். குடியுரிமை அட்டை இருந்தால் மட்டுமே, குடியுரிமை அட்டை உள்ளவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். அவர்கள் 18 வயதுக்கு மேலே அதுக்கு சிறப்பு அனுமதி அட்டை கொடுக்கணும். அவங்க வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்கணும் குடியுரிமை அட்டை உள்ளவர்களுக்கு. இந்த குடியுரிமை அட்டை இல்லாமல் ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னாலே அதுவே ஒரு அசிங்கம், அவமானம். இது ரொம்ப காலமாக அப்படி இருந்தாச்சு. சுதந்திரத்துக்கு பின் இருந்த தேசபக்தர்கள், நல்ல தலைவர்களுக்கு அது என்ன செய்யணும்னு தெரியாமல் விட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு அறிவார்ந்த சமுதாயம் யாரும் வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வராத காரணத்தால் இந்த மாதிரி ஒரு நிலை நீடிக்குது. உடனடியாக குடியுரிமை அட்டையை வழங்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த தேர்தலில் சிறையில் உள்ளவன் வாக்களிக்க முடியாது. அவனும் குடிமகன் தானே. சிறையில் இருந்தான் அவன் குற்றச்சாட்டில் உள்ளவன், அதுலேயும் ஜுடிஷியல் கஸ்டடியில் உள்ளவன் எப்படி தண்டனை கைதி இல்லாத விசாரணை கைதி இருப்பான். அவனுக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் ஓட்டெல்லாம் இங்கே பாதிக்கப்படுது, அவன் ஓட்டு உரிமை பாதிக்கப்படுது. இது மாதிரி பைத்தியக்கார மனநிலை பாதிக்கப்பட்டவன் இவங்களாம் வகைப்படுத்துவதற்கு குடியுரிமை அட்டை தான் முடியும். குடியுரிமை அட்டையே இல்லாமல் குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்த நாடு இது. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இந்தியா. ஏன்னா இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவார்ந்த தலைவர்கள் உருவாகவில்லை. தெரியுதுங்களா? அதுதான் உண்மைன்றது பார்த்தாலே தெரியும். ஆகவே இந்த பொருள்லாம் தேவையில்லை. என்னென்னு வச்சிங்களேன், முதல்ல குடியுரிமை அட்டை வழங்குங்க. குடியுரிமை அட்டை உள்ளவர்கள் தான் வாக்களிக்க முடியுன்ற ஒரு நிலையை கொண்டு வாங்க. அப்போ தான் உண்மையான பரிசுத்தமான ஜனநாயகம் இந்த நாட்டுக்கு கிடைக்கும். இது என்னுடைய கருத்து. அறிவார்ந்த மக்கள் நான் சொல்கிறத ஏற்றுப்பாங்க. அறிவு கெட்ட மக்கள் எப்படி ஏற்றுக்கும்? அறிவு உள்ள மக்கள் நான் சொல்கிறதுல உண்மை இருக்குது. குடியுரிமை அட்டை இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்காரன் இந்த சொத்து வாங்க முடியாது, கம்பெனி வைக்க முடியாது, அது வைக்க முடியாது, இது வைக்க முடியாது. வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ பத்திரம் பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி. இந்தியாவில் ஒத்த குடியுரிமை நாட்டில் பல சிட்டிசன்ஷிப்பை வச்சுக்கிட்டு இங்கே என்னென்னலாம் அயோக்கியத்தனம்னு பூதாகரமாக வெளில வரும். இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? இந்த குடியுரிமை விட்டால் அந்த குடியுரிமை ஒத்த குடியுரிமை தான் இந்த நாட்டில். டியூவல் சிட்டிசன் உண்டா இந்த நாட்டில்? என்ன நடக்குது இங்கே? ஆதார் அட்டையை வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டிக்காரன் பூரா ஏகப்பட்ட சுத்தம் வாங்கி வச்சுருக்கிறான். ஆனாலும் ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி நானே எடுத்துக்கிட்டேன்னா நான் இந்திய சிட்டிசனாக இருக்கக்கூடாது. அதுதான் சரியான விஷயமாகும். ஆகவே நான் எடுக்காத வரைக்கும் நான் பர்த்தால் இந்தியன்றதால நம்ம அந்த இந்தியனுடைய என்ற முறையிலே இருக்கிறோம். நம்ம அந்த நாட்டு